ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 25 கிராம் சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி நல்லா சுருங்கி வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாவில் இந்த கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஒரு கிளறி விட்டுக்கணும். இப்போது காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த தண்ணி நம்மளுக்கு நல்லா வற்றி வரணும். பாருங்கள், வெந்துட்டுருக்கு. பாருங்கள், ஒரு 75% நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். ஸோ சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.